விஜய் அவர்கள் 2ஆம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடத்தினார். அதுல நீட்டை பத்தி பேசியிருந்தாரு. விஜய் மட்டும்தான் நீட்டை பத்தி பேசினான் தமிழ்நாட்டில்? இல்லை, விஜய் நீட்டை பத்தி பேசிட்டான். விஜய் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கிட்டான். விஜய் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டது விஷயத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனான். இவன் மட்டும்தான் போன மாதிரி நீங்க ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறோம் பார்த்தீங்களா? இதுதான் ஏன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. அதாவது கூத்தாடிகளை பற்றி பேசினா நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக அதை பற்றி பேசுகிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம், யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கலாம், யாரும் பேச மாட்டாங்க. நான் வேணா எழுதி தரேன். தமிழுக்கு நான் சொல்கிறேன், தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு வாங்கினாரு. அதுக்கு மேலே வாங்க முடியாது அவனால். அதுவும் இந்த ஆர்வக்கோளாறில் இருக்குதுங்க, சிலதுங்க போய் ஓட்டு போடுறதுங்க இல்லையா? அதேமாரி நினச்சிக்க வேண்டியதானே. விஜய் பின்னாடி மாணவர்கள் படையெல்லாம் இருக்கிறாங்க. மாணவர்கள்லாம் விஜய் நோக்கி தான் போறாங்க. விஜய் அவர்களையும் சீமான் அவர்களையும் இணைச்சு வச்சு தானே பேசிட்டு இருக்காங்க. சீமான் விஜய் கூட போய் சேர்ந்தாருன்னா, கூட்டணி வச்சாருன்னா நிச்சயம் அது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். இது நாள் வரையிலும் விஜய் ஒரு 20 ஆண்டுகள் ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே அவன் ஒரு சினிமா துறையில் இருந்து பிரபலமாக இருக்கான். இந்த 25 ஆண்டுகளாக அவன் இந்த மக்களுக்காக, மக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக என்னத்தை பற்றி பொது வெளியில் பேசியிருக்கான். தவறு சரின்னு. விஜய்க்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவர் பேசுறத பாருங்க, அவர் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்கன்னு சொல்லி என்ன பேசியிருக்கான்? நானும் கேட்டேன், ஒன்றும் பேசலையே. என்ன பிரமாதமா பேசியிருக்காங்க? இல்ல, விஜய் என்ன பேசியிருக்காங்க? யாரும் நீட்டை பத்தி நான் என்ன சொல்றேன், யாரும் எழுதி கொடுத்து மாணவர்கள் அதை மனப்பாடம் பண்ணிட்டு நீ பேசியிருக்க. இது என்ன பேசிட்டாரு பாருங்க, பேசிட்டாரு பாருங்க. இத்தனை நாள் ஊமன் விஜய் ஆதரவாளர்கள், விஜய்க்கு ஆதரவு பண்றவங்க நான் ஒரே விஜய் இத்தனை நாள் ஊமன்னு சொல்லிட்டு இருந்தேன். எது செஞ்சாலும் விஜய் செஞ்சார் பாருங்க. விஜய் செஞ்சார், அதுக்கு முன்னாடி யாருமே செய்யலையா? இந்த கல்வி விருது கொடுத்துக்கிற விழாலாம் NGOக்கள் எத்தனை பேர் செய்கிறாங்க? சமூக அமைப்புகள் எத்தனை பேர் செய்கிறாங்க? அங்கங்கே இளைஞர்கள், அங்கங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்க செய்யறதுல ஒரு 10% கூட இந்த நாதாரி செய்யலை. போய் சொல்லுங்க அந்த நாதாரிக்கிட்ட, உன் வீட்டுக்கு உன்னை நாடி வரக்கூடிய ரசிகர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடம் வைக்க சொல்லுங்க வீட்டுக்கு முன்னாடி. இல்லையா, நீ வச்சிருக்க 10 கிரவுண்டில் வீடு கட்டியிருக்கு இல்லையா, அந்த வீட்டில் ஒரு அரை கிரவுண்டு இடத்த ஒதுக்கி ஷெட்டை போட்டு அந்த வரவங்களை காஃபி தண்ணி வாங்கி கொடுத்து அப்படி ஏதாவது பண்ண சொல்லுங்க. அப்போ தான் அரசியலுக்கு லாயக்கு. வணக்கம் சார். வாங்க. விஜய் அவர்கள் 2ஆம் கட்டமாக மாணவர்களுக்கு பரிசளிக்கும் விழா நடத்தினார். அதுல நீட்டை பத்தி பேசியிருந்தாரு. நீட்டை பத்தி பேசினது இல்லாம ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை சொல்லி மையமா வச்சு பேசியிருக்கிறாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? விஜய் மட்டும்தான் நீட்டை பத்தி பேசினான் தமிழ்நாட்டில்? இல்லை, விஜய் நீட்டை பற்றி பேசிட்டான். விஜய் மாணவர்களுக்கு கல்வி விருது வழங்கிட்டான். விஜய் கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டது விஷயத்துக்கு ஸ்பாட்டுக்கு போனான். இவன் மட்டும்தான் போன மாதிரி நீங்கள் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? இதுதான் ஏன்னு கேட்குறேன் உங்கள்கிட்ட. சார், நடக்கிறத சொல்கிறோம் சார். ஒருத்தவர் போன வருஷம் ஒரு நடிகரா மாணவர்களுக்கு பரிசு கொடுத்தாரு. இந்த வருஷம் ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் இந்த விஷயம்லாம் பண்றாரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்களா? உங்க தரப்புல இருந்து கேட்கிறோம். அதை தான் நான் செய்யறேன். இவன் மட்டும் பண்றானா? இல்ல, இன்னைக்கு இத்தனை நாள் நடிச்சு பல கோடிகளை சம்பாதிச்சுட்டு இப்போ அந்த காசு வச்சுருக்கேன். இப்போ எப்படின்னா, கோடம்பாக்கத்தில் ரிட்டையர்டுனா கோட்டையில் போய் உட்காந்துக்கணும்னு சொல்லி கற்பனை கனவு யாரோ ஒன்று தட்டி விட்டான், கற்பனை குதிரையை. அந்த அடிப்படையில் இப்போ அரசியல் இறங்கி முதல்வர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி கனவுல நீ தெரியலாம். அது தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளோ சாதாரணமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இதுதான் நிதர்சனம். நான் சொல்றது யதார்த்தத்தை நான் பேசுறேன். தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்றீங்க. தொடர்ந்து எல்லா இப்ப சேனல், ஏதாவது யூடியூப் சேனல் ஓபன் பண்ணி பாருங்க, ஏதாவது அதை பத்தி மட்டும் தானே சார் பேசிட்டு இருக்கிறாங்க. அதாவது கூத்தாடிகளை பத்தி பேசினா நிறைய பேர் பார்க்குறாங்கன்றதுக்காக அதை பற்றி பேசுகிறாங்க. இல்லைன்னு வச்சுக்கலாம், யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கலாம், யாரும் பேச மாட்டாங்க. உலகத்தில் எத்தனையோ ஆண்கள், எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. எத்தனையோ பேர் கல்யாணம் நடக்குது, எத்தனையோ பேர் கர்ப்பம் தரிக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு குழந்தை பிறக்குது, எத்தனையோ பேர் விவாகரத்து ஆகுது, எத்தனையோ பேர் ஏதோ நடக்குது. ஆனால் இந்த நடிகை இவங்க கர்ப்பமாக இருக்காங்க, கலைப்பு செய்ய போகிறானா இல்லையா? இவங்களுக்கு குழந்தை பிறந்தது, கலைப்பு செய்ய போகிறானா இல்லையா? இவங்களுக்கு கல்யாணம் நடந்து தலைப்பு செய்ய போகிறானா இல்லையா? இவங்களுக்கு கள்ள உறவு தலைப்பு செய்ய போகிறானா இல்லையா? இவங்களுக்கு விவாகரத்து தலைப்பு செய்ய போகிறானா இல்லையா? அப்போ ஏன்னு சொன்னால் அந்த ட்ரெண்டிங் மக்கள் பார்க்குறாங்க. நடிகை எந்த நடிகைடாது? ஒரு நடிகைக்கு மார்பக புற்றுநோய் தலைப்பு படுமா?
பிரபலமான நடிகைக்கு மார்பக புற்றுநோயின்னு ஒரு செய்தியாக போடுவான். அவன் பைக்கில் யாராக இருக்கும் அப்படின்னு பேப்பர் வாங்கி பார்ப்போம். கடைசியாக பார்த்தா ஒன்றும் இருக்காது. புற்றுநோய் என்பது எல்லாருக்கும் அது உலகத்தில் நிறைய பேருக்கு வருது போகுது. அது இனி ஒன்ஸ் அப்போ அந்த டைமில் அந்த மாதிரி நோய் வந்துன்னா அது குணப்படுத்த மருந்து இல்லை, அதெல்லாம் வேறு விஷயம். இன்றைக்கி அப்படி இல்லை, எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது. நோயும் இருக்குது, நோயை குணப்படுத்த மருந்துகளும் இன்றைக்கி நிறையவே இருக்குது. அப்படிங்கும்போது ஆனால் அந்த தலைப்பை எப்படி போடுறாங்க பார்த்தீங்களா? ஒரு நாய் வந்து மனுஷனை கடிச்சதுன்னா பெரிய விஷயம் இல்லை, அந்த மனுஷன் நாயை கடிச்சான்னா பெரிய விஷயம். இந்த ஊடகங்கள் எல்லாமே நீங்களும் நானும் திரும்பி பார்க்கணும். ரோட்டில் வண்டி ஓட்டி போனால் டக்குன்னு அந்த தலைப்பை பார்த்தோன்னு நிப்பாட்டி வண்டி பேப்பரை வாங்கணும், அந்த ஊடகத்தை அந்த செய்தியை பார்க்கணும். அப்படின்றதுக்காகவே இன்றைக்கி நிறைய செய்திகள் இருக்காங்க. அப்போது இந்த சினிமா கூத்தாடிகள் என்னும்போது அது வந்து கொஞ்சம் பிரபலம். அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ விஜய் வந்ததுனால அதை வந்து அத்தனை ஊடகங்களும் சரி, சோஷியல் மீடியா, நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவும் சரி விஜயை பற்றி வருதே தவிர அதுக்காக வந்து இவர் என்ன முதல்வர் ஆகிடுவாரா நான் கேட்குறேன். சிஎம் பதவியை நோக்கி தான் 2026 விஜய் அவர்கள் பயணிக்கிறார். நான் வேணா எழுதி தரேன், யூத் தமிழுக்கு நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. அவன் தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு வாங்கினா 10,000 ஓட்டு வாங்கினா அதுக்கு மேலே வாங்க முடியாது அவனால். அதுவும் இந்த ஆர்வக்கோளாறில் இருக்கிறதுங்க சிலதுங்க போய் ஓட்டு போடுறதுங்க இல்லையா, அதேமாரி நினச்சிக்க வேண்டியதானே. சார் விஜய் பின்னாடி மாணவர்கள் படையெல்லாம் இருக்கிறாங்க, மாணவர்களாம் விஜய் நோக்கி தான் போகிறாங்க அப்படின்னு தானே சார் பேசுகிறாங்க. விஜய் அவர்களையும் சீமானவர்களையும் இணைச்சு வச்சு தானே பேசிகிட்டு இருக்காங்க. சீமானுக்கு தனி மரியாதை இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில். தொடர்ந்து 15 ஆண்டுகளாக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நபர் சீமான். அதில் ஒரு கேள்வி சீமான் வந்து விஜய் கூட போய் சேர்ந்தாருன்னா, கூட்டணி வச்சாருன்னா நிச்சயம் அது சீமானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான். அது சரி சார். அது இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்குது சார். சீமான் அவர்கள் 15 வருஷமா அரசியலில் இருக்கிறாரு, நிறைய கஷ்டங்கள் பார்த்துருக்காரு, நிறையா விஷயங்களை இழந்திருக்கிறாரு, நிறையா புரளிகள் கிளம்பி இருக்குது, நிறைய அரசியல் கட்சியில் நிறைய கெட்ட பேரெல்லாம் வாங்கியிருக்கிறாரு. இப்போ கூட சமீபத்தில் அவரோட சின்னத்தெல்லாம் பிடுங்கி அந்த ஒரு விஷயம் நடந்தது. அடுத்து அந்த சின்னத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணாரு மக்களிடையே. நாம் தமிழருக்கு மைக் சின்னம் தான். விஜய் அவர்கள் அரசியலுக்கு இப்போ தான் வந்திருக்கிறாரு. ஒரு 3 மாதமாக தான் அரசியல் புரசலாக போய்கிட்டு இருக்கு இந்த விஷயம். ஒரு அரசியல் கட்சி தலைவராக அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாரு, ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. இனிமே தான் 2026 தான் நிற்க போறாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு சொல்லி பர நிற்க மாட்டாரான்னு கூட தெரியல சொல்லியிருக்காங்க. அவரை எதற்கு சீமானோட இணைச்சு பேசுறாங்க? இவரும் அவரும் ஒன்னா, இவர் அரசியல் களத்துல பார்த்ததும் இவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் சரியான. அது எப்படின்னு சொன்னா, நாம் தமிழ் கட்சியும் இந்த விஜய்யும் கூட்டணியா வச்சு 26 தேர்தலில் சந்திச்சா 3ஆவதா ஒரு மாற்றா இருக்கும்னு சொல்லி சில பேர் நினைக்கலாம். ஆனா அது மாற்றாக அமையாதுன்ற நான். அது ஏன்னு சொன்னீங்கன்னா, அது சீமானே வந்து இன்னைக்கு வந்து காங்கிரஸை எதிர்க்கிறாரு, திமுகவை எதிர்க்கிறாரு, அதிமுகவை எதிர்க்கிறாரு, பிஜேபி எல்லாரையும் எதிர்க்கிறாரு. நாளைக்கு விஜய் என்ற ஒரு கூத்தாடியை பக்கத்தில் வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு. ப்ரெஸ்காரங்க கேட்குற கேள்விக்கு இவரால் பதில் சொல்ல முடியுமா? இது நாள் வரையிலும் விஜய் வந்து ஒரு 20 ஆண்டுகள் வந்து ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே அவன் வந்து ஒரு சினிமா துறையில் இருந்து பிரபலமாக இருக்கான். இந்த 25 ஆண்டுகளாக அவன் இந்த மக்களுக்காக, மக்கள் சார்ந்த விஷயங்களுக்காக என்னத்தை பற்றி பொது வெளியில் வந்து பேசியிருக்கான். இது தவறு சரின்னு சொல்லுங்க. எதுக்காக இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காரு சார். இப்போ 2 தடவை ஏன் பேசுறேன்னா, அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நம்ம இப்படி பேசினா தான் நமக்கு ஓட்டு விழும், ஓட்டு விழுந்தா நம்ம முதல்வர் ஆகும் அப்படின்னு சொல்லி பேசுறேன். முதல் ரவுண்டு வந்து நீட்டை பத்தி பேசல, இப்ப 2வது ரவுண்டு வந்து பேசியிருக்காரு. யாராவது சொல்லி கொடுத்து பேசியிருப்பாரு? எழுதி கொடுத்துருப்பாங்க, மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இன்னைக்கு ஒப்பிச்சுட்டு இருக்காரு. யாராவது எழுதி கொடுத்துருப்பாங்க, இவர் வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடியில் நின்று பேசி பழகி அதை வந்து இன்னைக்கு வந்து பேசியிருக்காப்புல. நீட் என்பது தேவையற்றது, நீட் என்பது தேவையற்றதுன்னு இப்போதான் உனக்கு கொம்பு முடிச்சுதா நான் கேட்குறேன். ஏன்னா இன்னைக்கு இந்தியா முழுக்க நீட்டு தேவையில்லைன்னு சொல்கிறான். ஆனால் முதல்ல இந்த நீட்டு வந்த உடனே இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான், அதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எதுவாக இருக்கட்டும், புரியுதுங்களா, இந்தியாவிலே தமிழகம் மட்டும்தான் நீட்டு தேவையற்றது. நீட்டு என்பது நிச்சயமாக அது ஒரு சமமான ஒரு கல்வியை, அதாவது மருத்துவத்தை கற்றுக் கொடுக்காதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு மட்டும்தான். இன்னைக்கு வந்து உத்தரப்பிரதேச உட்பட வட மாநிலங்களில் நீட்டுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் உருவாயிடுச்சு, அதிகமாகிடுச்சு, புரியுதுங்களா. ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க. இன்னைக்கு இந்தியா முழுக்க இதை பற்றி பேசும்போது வந்து விஜய் பேசிட்டாரு பாருங்க, அஜய் பேசிட்டாரு பாருங்க, விஜய் பேசிட்டாருன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் பெரிய தப்பு. விஜய்க்கு பேசவே தெரியாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இவர் பேசுறத பாருங்க, அவர் எப்படி பேசியிருக்காருன்னு பாருங்கன்னு சொல்லி என்ன பேசியிருக்காங்க நானும் கேட்டேன். ஒன்றும் பேசலையா? நான் என்ன பிரமாதமா பேசியிருக்காங்க? இல்ல விஜய் என்ன பேசியிருக்காங்க? யாரும் நீட்டை பத்தி நான் என்ன சொல்றேன், யாரும் எழுதி கொடுத்துட்டு மாணவர்கள் அதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்து நீ வந்து பேசியிருக்க,
இது வந்து என்ன பேசிட்டார் பாருங்க, பேசிட்டார் பாருங்க. இத்தனை நாள் ஊமன் விஜய் ஆதரவாளர்கள், விஜய்க்கு ஆதரவு பண்றவங்க நான் ஒரே கலை விஜய் எத்தனை நாள் ஊமன்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்ல எத்தனை படத்துல எவ்வளவு டைலாக் எல்லாம் அப்படியே பேசியிருக்காப்புல. அப்படி இருக்கும்போது இதே மாதிரி பேசத்தான் செய்வாப்புல. எப்படி வந்து சினிமாவில் வாய் அசைச்சிட்டு அப்புறமா டப்பிங்கில் உட்காந்து பேசுவாங்களோ அந்த மாதிரி ஏற்கனவே வந்து எழுதி கொடுத்ததை மனப்பாடம் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து டப்பிங்காக வெளிப்படுத்தியிருக்காப்புல. அதுக்கு போயிட்டு பிரமாதம் பிரமாதம் சொன்னால் எனக்கு ஒன்றும் புரியல. இது என்னையா இருக்கு? எது செஞ்சாலும் விஜய் செஞ்சார் பாருங்க, விஜய் செஞ்சார். அதுக்கு முன்னாடி யாருமே செய்யலையா? இந்த கல்வி விருது கொடுத்துக்கிற விழாலாம் என்ஜிஓக்கள் எத்தனை பேர் செய்கிறாங்க, சமூக அமைப்புகள் எத்தனை பேர் செய்கிறாங்க, அங்கங்கே இளைஞர்கள் அங்கங்கே இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்யறதுல ஒரு 10% கூட இந்த நாதாரி செய்யல. என்னன்னா வந்து விஜய் அவர்கள் வெளிப்படையாக மக்களுக்கு வந்துட்டு வெளியே வந்து அவரோட சொந்த காசுல செய்யறாரு. முதல்ல அந்த நாதாரி கிட்ட நீங்க சொல்லுங்க, போய் சொல்லுங்க அந்த நாதாரி கிட்ட, உன் வீட்டுக்கு உன்னை நாடி வரக்கூடிய ரசிகர்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி குடம் வைக்க சொல்லுங்க வீட்டுக்கு முன்னாடி. இல்லையா நீ வச்சிருக்க 10 கிரவுண்டில் வீடு கட்டியிருக்கு இல்லையா, அந்த வீட்டில் ஒரு அரை கிரவுண்டு இடத்த ஒதுக்கி ஷெட்டை போட்டு அந்த வரவங்களை வந்து காப்பி தண்ணி வாங்கி கொடுத்து அப்படி ஏதாவது பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அரசியலுக்கு லாய்க்கு. எம்ஜிஆர் கூட எந்த நேரத்துலையும் அவர் வீட்டுக்கு போகிறவங்களும் சாப்பாடு இல்லாமல் அனுப்ப மாட்டார். கண்டிப்பாக சார். ஏன்னா அதேமாதிரி விஜயகாந்த் கூட நம்ம அனுப்ப மாட்டான். அதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே அவங்க அரசியல் வரணுன்றதுக்காக இல்லை, அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்க உணர்வு சம்மந்தப்பட்டது. இவன் வீட்டுக்கு முன்னாடி ஒரு குடிக்கிறதுக்கு தாகம் இல்லை, தண்ணி தாகம் எடுத்து செத்தா கூட யாரும் அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் பங்களா வீடு, தெரு வீடு இருந்ததுன்னா நம்ம ஒரு வீட்டு தட்டினாலும் 2 வீடு திறந்துட்டு என்ன தண்ணி ஆளாலே திறந்துக்கலாம். அங்கெல்லாம் எட்டி பார்க்கறது கூட ஆள் இல்லை. அந்த மாதிரி இடத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த நாதாரியை பார்க்கறது சில பேர் அங்கே நாதாரிங்க போதுங்க, போயிட்டு அதுங்க படுற அந்த அவலங்களை முதல்ல போக சொல்லுங்க. அதன் பிறகு இவன் தமிழ்நாட்டு மக்களை பிடுங்கட்டும், கட்டட்டும், எல்லாமே பண்ணட்டும். இன்னொரு விஷயம் சார், இன்னைக்கு அவர் பேசினதை வச்சுட்டு திமுகவுக்கு ஆதரவாக பேசிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் வந்துட்டு எல்லா அரசியல் நீங்க சொல்றீங்க யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு வந்துட்டு விஷ் பண்ணியிருக்காங்கல்ல சார்? இல்லைம்மா, இப்போ நீங்க ஒரு செய்தியாளர் இருக்கீங்க, நான் ஒரு அரசியல் தலைவராக இருக்கேன். நான் வரும்போது நீங்கள் என்னை கேட்குறீங்க விஜய் அரசியலுக்கு வராரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா வரவேற்கிறேன்னு தான் சொல்லுவேன். அரசியலில் நான் இருந்தேன்னா, அரசியல் தலைவராக இருந்தேன்னா நான் என்ன சொல்லுவேன், ஆமாம் வரவேற்கக்கூடியது. அரசியலில் யார் வேணா வரலாமே அப்படி தான் சொல்லுவோம். அது இப்போ நான் பேசுகிற மாரி பேச முடியுமா? அரசியல் கட்சி தலைவர்கள் பேச முடியாது. இது எல்லாரும் இயற்கை. இது உடனே வந்து எல்லாருமே ஆதரிக்கிறாங்க, எல்லாருமே வரவேற்கிறாங்கன்னா எல்லாருமே அந்த மாதிரி கேள்வி கேட்டிங்கன்னா அப்படி பதில் சொல்ல தான் செய்வாங்க. அவங்களா வந்து சொன்னாங்களா விஜய் வந்திருக்காரு சூப்பர், விஜய் வந்துட்டாப்புல இனி தமிழ்நாட்டை வந்து அப்படி இப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. சீமானு அப்படி சொல்ல மாட்டாரு. கண்டிப்பா இது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து வெளியே பரவிட்டு இருக்கு. இன்னொன்று என்னன்னா வந்து அண்ணாமலை அவர்களை பற்றியும் சில விஷயங்கள், அண்ணாமலை அவர்கள் வெளிநாடு பயணம் செல்கிறார் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு. அதை எப்படி நீங்க? அண்ணாமலை வந்து இன்னொன்று வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 215 கிலோ கோல்டு வந்து கடத்தி இருக்காங்க ஏர்போர்ட்டில். அதில் பிருத்வின்றது வந்து அண்ணாமலையுடைய ரைட் ஹேண்ட் மாரி அவருடைய வீட்டிலேயே எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் தான் மெயின் குற்றவாளி. அதில் புரியுதுங்களா? ஷபீர் அலின்ற யூடியூப்பரை வந்து கைது பண்ணிட்டாங்க. அந்த ஷபீர் அலிக்கு அந்த கிஃப்ட் பாக்ஸ் கடை விற்பனைக்கு கொடுத்தது இந்த பிருத்திவி தானா. அந்த பிருத்திவியும் அண்ணாமலையும் ரொம்ப திக்கன் தின்னான். பிருத்திவி வீட்டில் போய் போலீஸ் ரைடு சர்ச்சிங்கு சோதனைக்கு போகும்போது அண்ணாமலை தான் ஃபோன் பண்ணி அவனை மிரட்டி இருக்காப்புல. புரியுதுங்களா? இவர் வந்து வெளிநாட்டுக்கு ஓடுறது வந்து அதுவும் எப்படின்னு சொன்னால் கடந்த 1 மாதத்தில் மட்டும் 260 கிலோ ஏதோ குறைஞ்சது 114 கோடியோ 214 கோடி ரூபா அந்த 1 மாதத்தில் மட்டும் சம்பாதிச்சிருக்கானுங்க. அப்போ இந்த விஷயம்லாம் அம்பலத்துக்கு வருது இல்லையா? இது வந்து எப்படின்னு சொன்னால் இப்போ அமலாக்கத்துறைக்கு போயிடுச்சு. அமலாக்கத்துறை வந்து முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போது இவங்களை கழட்டி விட்டுருவானுங்க. கழட்டி விட்டு அங்கே ஏற்கனவே பலியாகக்கூடிய அதெல்லாம் ஒரு 2 முஸ்லீம்களை போட்டு இவங்க தான் கடத்தினாங்க அப்படி முடிச்சுடுவாங்க. ஆனால் தமிழக காவல்துறை அது வந்து என்ன பண்ணிச்சு, போய் பிடிச்சி பிரதிவெல்லாம் கைது பண்ணி விசாரித்தா அண்ணாமலை அது நேரடி தொடர்பு இருக்குது. இந்த பயத்தில் தான் அவர் ஓடுறது தான் எனக்கு நீ செய்தி. இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் சொன்னதை வச்சு தான் தெரியும். தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசலாம். நன்றி சார்.